ஹாய் ஆல். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தனியார் தொலைக்காட்சியா இல்ல யூடியூப் சேனலான்னு எனக்கு தெரியல. ஐம் நாட் ஷூர் அபௌட் இட். மேபிக்கு என்னபதா அகெயின் ஐம் சோ சாரி. டைட்டில் கூட வாட்ச் பண்ணல. அது ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது குவைட் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருக்கே! அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்தந்த கட்சியோட உறுப்பினர்கள் கிட்ட வந்து அ மாணவர்களும் சரி, மக்களும் சரி மிக்ஸ்டா தான் இருந்தாங்க. அவங்க வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி அந்தந்த கட்சிக்கு சார்ந்தவங்க வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியோ அது நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் கொஸ்டின் டூ தாவேகா. என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க. அ இந்த மாதிரி வந்து "ஒய் சிஎம் சார்?" அப்படின்னு போஸ்ட் போட்டாரு. எதுக்கு "ஒய் பிஎம் சார் ஃபார் ஜனநாயகன், ஒய் பிஎம் சார்ன்னு ஏன் போஸ்ட் பண்ணல?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணாரு, அந்த ஆன்சர் எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. இது ஜனநாயகன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே. அது வந்து ஒரு புரொடக்ஷன் கம்பெனி, ஒரு படம் எடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் விஜய் ஆக்டர், கோ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ் ஃபிலிம். அது 500 கோடி படம் போட்டு எடுத்தது தான். புரொடக்ஷன் கம்பெனிக்கும் லாஸ் ஆகும். பட் அது நான் லாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எனிவேஸ் கோயிங் டு ஹேப்பன். எப்படி இருந்தாலும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது தான். அது வந்து மெகா ஹிட் தான். ஸோ வந்து அது அதனால இப்போ இருக்கிற டைம் பீயிங் அந்த டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது ரிலீஸ் ஆக முடியல. ஸோ அந்த இஷ்யூஸு அது வந்து அவங்க டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. லீகலா என்ன எடுத்துட்டு போணுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா அது கண்டிப்பா வெளியில வந்துரும், ஓடிடும். அண்ட் லாஸ் பெருசா இருக்காது. பட் அப்படியே லாஸா இருந்தாலும் போட்ட காசு எடுத்துற போறாங்க. அது இட்ஸ் நாட் கோயிங் டூ பிஞ்ச் தேர் பாக்கெட். ஓகேவா? புரொடக்ஷன் ஹவுஸ்க்கு. போட்ட காசு எடுத்துருவாங்க. ஆனா வேறஸ் கரூர் மேட்டர் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட்ல. அது வேற எமோஷன்ஸ் இல்ல. இது என்னைக்கா இருந்தாலும் நடக்க போகுது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி தான். ஏன் ஒரு படத்துக்கு இவ்ளோ ரஷ் பண்றீங்க? பெட்டர் அ ஹைகோர்ட்லயே பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபியூ சேஞ்சஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அத பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். அந்த மாரி இட்ஸ் அ ஃபிலிம். ஃபிலிமா பார்க்கணும். இது வந்து 41 உயிர். இனி வரப்போறது கிடையாது. அந்த குடும்பம் எவ்ளோ தவிச்சிருந்திருக்கும். அந்த 41 உயிர்ல வந்து குழந்தைங்க எத்தன பேர்? குழந்தைங்க போயிருச்சு. இனி வரப்போறதில்ல. அது எவ்ளோ பிஞ்சிங்கா இருந்திருக்கும் விஜய்க்கு. எவ்ளோ க்ளோஸ் டூ ஹார்ட். எவ்ளோ அந்த எமோஷன்ஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட்ல. அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகணுமோ, அதுக்கு ரியாக்ட் ஆனாரு. "ஒய் சிஎம் சார்ன்னு கொஸ்டின் கேட்டாரு. இதுக்கு ஏன் வந்து ஒய் பிஎம் சார்ன்னு போஸ்ட் பண்ணணும்? எதுக்கு வந்து இங்க வந்து பிஎம்ம பார்த்து பயமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. எது எது எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி எப்படி ரியாக்ட் ஆகணுமோ, அந்தந்த விஷயத்துக்கு அவர் கரெக்ட்டா தான் ரியாக்ட் ஆயிட்டு இருக்காரு. சோ ஃபார் பொலிட்டிக்கலி அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. இத நான் சொல்லல. அம் சாணக்கியா சேனல் பாண்டேவே சொல்லியிருக்காரு. சோ ஃபார் அவர் எந்த மிஸ்டேக்ஸும் வந்து பொலிட்டிக்கலி எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணல. அதுதான் உண்மையும் கூட. எப்படி ரியாக்ட் ஆகணுமோ, அது அப்படிதான் ரியாக்ட் ஆகுறாரு. எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆகணுமோ, அந்தந்த விஷயத்துக்கு ரியாக்ட் ஆயிட்டு தான் இருக்காரு. இது வந்து அ கரூர் வந்து இனி அந்த உயிர் வராது. அது எவ்ளோ எமோஷன்ஸ், எவ்ளோ பெயின் அது அ விஜய்க்கும் சரி, நம்மளுக்கும் சரி, அது ரொம்ப பெரிய இழப்புகள அதுக்கு தான் அவரு ரியாக்ட் ஆயிருக்காரு. கரெக்ட்டா தான் ரியாக்ட் ஆனாரு. "வை சிஎம் சார்ன்னு கேட்டாரு. இதுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லல்ல. இந்த கொஸ்டினே எனக்கு கேட்டா எனக்கு எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியல. இது நெறைய அ ஊடகத்திலயுமே நெறைய இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. இப்ப போட்டாரா விஜய்? இப்ப போட சொல்லுங்களேன். வை பிஎம் சார்ன்ட்டு. எதுக்கு போடணுமோ கண்டிப்பா அவரு வீடியோ போட தான் போகுறாரு. அது எப்படி எதுக்கு ரியாக்ட் ஆகணுமோ, அதுக்கு ரியாக்ட் ஆக தான் போறாரு. இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வன்மத்த வந்து அவர் மேல தெளிக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. எனிவேஸ் ஹி இஸ் கோயிங் டூ ராக் டூ 2026 விஜய் சார் கோயிங் டூ ராக். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. ஜனநாயகன் எப்ப வந்தாலும் அது மெகா ஹிட் தான். அதுலயும் டவுட் கிடையாது. ஸோ எந்த எமோஷன்ஸையும் அந்த எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணாதீங்க. இது வேற, அது வேற. அதே மாரி அவரு எதுக்கு ரியாக்ட் ஆகணும், அவரு எதுக்கு ரியாக்ட் ஆகக்கூடாதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இதுல நம்மளுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இங்க இல்ல. தேங்க் யூ சோ மச்.